ஹல்லேலூயா. இயேசுவே நம்பினோர் மாண்டதில்லை. என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயினும் இரட்சிப்பார். பங்கம் வராதுன்னை ஆதரிப்பார். இயேசுவே நம்பினோர் மாண்டதில்லை. என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயினும் இரட்சிப்பார். பங்கம் வராதுன்னை ஆதரிப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரே கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரே கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். நாசியில் சுவாசமுள்ள மாந்தரே, நம்புவதல்லதம் ஆலோசனை. கோர பயங்கர காற்றடித்தும் கண்மலை மேல் கட்டும் வீடு நிற்கும். நாசியில் சுவாசமுள்ள மாந்தரே, நம்புவதல்லதம் ஆலோசனை. கோர பயங்கர காற்றடித்தும் கண்மலை மேல் கட்டும் வீடு நிற்கோ. அங்கே அநேக வாசஸ்தலங்கள் அன்பின் பிதா வீட்டில் ஜொலிக்குதே. நேர்த்தியான இடங்களிலுந்தன் நித்திய பங்கு கிடைத்திடுமே. அங்கே அநேக வாசஸ்தலங்கள் அன்பின் பிதா வீட்டில் ஜொலிக்குதே. நேர்த்தியான இடங்களிலுந்தன் நித்திய பங்கு கிடைத்திடுமே. இயேசுவே நம்பினோர் மாண்டதில்லை. என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயினும் இரட்சிப்பார். பங்கம் வராதுன்னை ஆதரிப்பார். பங்கம் வராத புயல் காற்று வரலாம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோட கடலிலூടെ போகிறது. ராத்திரி நேரம் பயங்கர காற்று. அந்த காற்று பயங்கரமான காற்று, புயல் காற்று, சூறாவளி காற்று. படகில் தண்ணி ஏறினது. இயேசு கிறிஸ்து அந்த கப்பலினுடைய பின்னணியத்தில் தலையணை வச்சு படுத்து தூங்கிக்கொண்டே இருக்கிறது. കപ്പല് മുഴുകുന്ന അളവുക്ക് തണ്ടി ഏറിനത്. ശീഷറുകളെല്ലാം തണ്ട് വലിക്കാൻ മുടിയാമൽ, മുന്നോട്ട് പോക മുടിയാമൽ, പ്രശ്ന നടുവിൽ മരണം മുന്നേ കണ്ടുകൊണ്ട് ഭയന്ന് നടുങ്ങി വിറച്ച് അവர்கள் பார்த்தபோது கப்பலை முழுக போகுது. യേശു തലയണ വെച്ച് പിന്നണിയത്തിൽ കപ്പലിൻ്റെ പിന്നാടി ഭാഗം തൂങ്ങിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. சீஷர்கள் படகிலே அந்த கப்பலிலே தண்ணி ஏறினது மாத்திரம்தான் பார்த்தது, காற்றை தான் பார்த்தது, கொந்தளிப்பை தான் பார்த்தது. இதனுடைய பின்னில் இது யார் இதெல்லாம் செய்கிறதுன்னு அவர்களுக்கு தெரியலே. அல்லேலூயா. இயேசுநாதரிடத்தில் வந்தார். குரு, ரபி, நாங்கள் மடிந்து போகிறேன், எழும்பு எழும்பு. பார்த்தா இப்படிப்பட்ட ஒரு பெரிய சூழ்நிலையிலே இயேசு எழும்பவே இல்லை. தன்னுடைய மக்கள், தன்னுடைய சீஷர்கள் வந்து கூப்பிடும்போது அவர் எழும்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொந்தளிப்பு வந்தாலும், தண்ணி படகில் ஏறி அது முழுகினாலும், என்ன காற்றடித்தாலும் இயேசு கிறிஸ்து
சமாதான பிரபு. அல்லேலூயா. அவர் எழும்பி நின்று உங்களோட விசுவாசம் எங்கே? ஆண்டவர் கரத்தை நீட்டினார். அவரை கரம் எப்படிப்பட்டது? 89:13 எழுதியிருக்கிறது சங்கீதம். வல்லமையுள்ள புயம், பராக்கிரமமுள்ள கரம், உன்னதமான கரம் நீட்டினார். காட்டு நிலை. அவர் சொன்னால் அப்படியா காற்று கீழ்ப்படிந்தது. அல்லேலூயா. வானம் முட்ட வந்த காற்று கப்பலை ஒரு படியாக்கும். எல்லாம் தகடம் மறைக்கின்ற காற்று, கொந்தளிக்கப்பட்ட காற்று, பயங்கர புயல் காற்றின் நடுவிலே இயேசு சொன்னார், நிலை. கடலே இறையாத அமைதியாரி. காற்று கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு சமுத்திரம் கீழ்ப்படிந்தது. கொந்தளிப்பு இல்லாதாவிருந்தது. அமைதி உண்டாக்குற ஒரே நாமம் இயேசு கிறிஸ்து என்ற நாமம். இந்த நேற்றெல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தோம். ஸ்ரீலங்கா, அண்டமான் நிக்கோபார் ஐலண்டுகள், மாலிதீவு, பெங்கால் கடலில், அரேபியன் சீ, அநேக கடல், இந்தியன் மகாசமுத்திரம், எல்லா இடங்களிலும், ஈரோடு, நெல்லையாறு, திருச்சி, எல்லா இடங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஆண்டவரே. கேரளா, திருவனந்தபுரம், அங்கே தண்ணி இறம்புது, அங்கே ஜெபம் பண்ணணும். தேவனே, நீர் சொன்னால் ஆகும், காட்டளை இட்டான் நிற்கும். ஜெபம் என்பது அந்த நேரத்தை ஜெபம் பண்ணணும். இப்போ வியாதி வரும்போது, வியாதி இருக்கிற நேரத்தில் தான் நம்ம இன்ஜெக்ஷன் போடுறோம், மாத்திரை போடுறது, டாக்டரை பார்க்குறோம். இன்றைக்கி வியாதி இருக்குது, நம்மளால் முடியல, நாளைக்குன்னு சொல்லி வைக்குமா? அதே போல் அந்த நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஜெபத்தை கேட்கிறவர் விடுதலை கொடுப்பார், காப்பாற்றுவார். தேவன் நல்லவராகவே இருக்கிறார்.